நிறைய கேள்விகள் இருக்கும் பொழுது நீங்கள் நிறைய கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு விரைவாக நம்ம வந்து காலத்தை வந்து அதை ஒரு சீக்கிரமாகவே முடிப்போம் அப்படின்றதுக்காக நிறைய கேள்விகள் கேளுங்க. பிறகு ஏன்னா நிறைய கேள்விங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா முதல்ல கந்த சஷ்டி விரதம் என்பது என்ன அப்படின்றத சொல்வதற்கு முன்பு ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். இவ்வளவு பெரிய அறிவியலை நாம் சுமந்து நிற்கின்றோம். எப்படிப்பட்ட அறிவியலின் சாரத்தை உடையவர்களாக நாம் இருக்கின்றோம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டோமானாலே நம்மளால் என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரியான சஷ்டி நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்திய இந்த அணுகுமுறைகளை பார்க்கும் பொழுது நமக்கு திகைப்பும் இருக்கிறது நம்ம உணரலாம். இன்றைக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல முருகரை பற்றிய சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான சில தகவல்கள். இது எதற்காக பகிர்ந்து கொள்றோம் அப்படின்னா, உலகம் தழுவிய அளவில் முருகரை பற்றிய சில கண்ணோட்டங்கள் தவறுகளாக கொடுக்கப்படுகின்றது, பேசப்படுகின்றது. அந்த கண்ணோட்டங்களை நாம் முதல்ல களைய வேண்டும். முருகர் என்பவர் யார்? இக்காலத்தில் வழிபடப்பட்ட ஒரு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அப்படின்றத நாம உணரணும். முதல்ல இது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இங்கிருந்து கிமு 1000 BC 4000 அங்க வரைக்கும் நம்ம போறோம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அந்த காலகட்டத்தில் சுமேரிய காலகட்டத்தில் பேசப்பட்ட அந்த தமிழ் மொழியின் சில குறிப்புகளை எடுத்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்றது. இந்த முருகர் என்ற சொல், இந்த முருகா அப்படின்ற அந்த சொல் எந்த காலகட்டத்தில் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திகைப்பா இருக்கும். 2020 BC டாக்குமெண்டர் அப்படின்னா என்ன? ஆவணப்படுத்தப்பட்ட முதல் சொல் முருகர் அப்படின்ற அந்த சொல்லை நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை பாடியவர் வந்து என்னுடு அண்ணா அப்படின்ற ஒரு கோவில் பூசாரி, ஒரு பெண். அந்த கோவில் பூசாரி ஒரு பெண் முருகரை பற்றிய எழுதப்பட்ட, அது வந்து முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி திருவாசகம் தேவாரம் இருக்கின்றதோ அதே போல எழுதப்பட்ட திருவாசகம். அந்த திருவாசகங்களில் எழுதப்பட்ட சில விஷயங்களை இங்க உங்களுக்கு நேரடியாக அவங்க பாடிய அந்த பாடலையே எடுத்து காட்டுறேன். முதல் பாடல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன எழுதப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஏதில் முழுசாய்ந்த மெய் சோதி அப்படின்ற முதல் வரி. இந்த முதல் வரிகளை நீங்க என்ன பார்க்கலாம்னா, ஏதில் முழுசாய்ந்த மெய் சோதியா அப்படின்னா என்ன சொல்றாங்க அங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதில் அப்படின்னும் பொழுது என்ன ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு விரிந்த இடத்தில் முருகர் அந்த வெளிப்படுகின்ற அந்த ஒளி வடிவத்தில் வெளிப்படுகின்றார் அப்படின்ற அந்த அழகான ஒரு வரியை நமக்கு முதல்ல கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த வரியை நம்ம பார்க்கும்போது அந்த இன்னொரு அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான இன்னொரு வரி. இப்படியே சொல்லிட்டே போகலாம். ஆனா எதற்காக நான் முதல்ல எடுத்துக்காட்டுன்னா, 2200 இந்த சொற்கள் முருகரை பற்றிய ஒரு ஆழமான பதிவுகள் தமிழர்கள் செய்திருக்கின்றார்கள் அப்படின்றத முதல்ல காட்டணும். இது வந்து நேரடியாக நம்ம எங்க வேணாலும் இன்டர்நெட்லயும் நம்ம பார்த்தோம். அப்ப அடுத்த சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான தமிழின் வெளிப்பாடு இங்க வெளிப்படுகின்றது. ஓமியின் இசைவ அமர் சோதிய என்ன பொருள்ல வெளிப்படுகின்றது? ஓங்காரத்தை நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல அது என்ன செய்யுமா அப்படின்னா, அமரராகிய அழிவில்லாத ஒரு சோதியை நம் உள்ளத்தில் வெளிப்படுத்தும், வெளிக்கொணரும் அப்படின்ற ஒரு ஆழமான பதிவை இங்கே செய்திருக்கிறார். அப்ப ஆழமான ஓங்காரம் என்ற அந்த சொல் எந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப திகைப்பாக இருக்கின்றது. ஓமின் இசைவ அமர் சோதிய. அமர் அப்படின்னா அமரர்னா என்றுமே அழியாத சோதியாக வெளிப்படுவார் அப்படின்ற ஒரு அழகான சொல் பாருங்க. அப்போ முழு சாய்ந்த அந்த சோதி முருகராகிய அந்த சோதி பிளம்பாகிய இறைவன் நாம் ஓங்காரத்தை சொல்ல சொல்ல அமர ஜோதியை நம் உள்ளத்துல உருவாக்குவார், வெளிக்கொண்டு வருவார். அழியாத நம்மளுடைய அந்த உள்ள ஜோதியை உள்ளத்தில் வெளிப்படும் அப்படின்ற ஒரு ஆழமான பதிவை ஏறக்குறைய
சமயம் என்ற அறிவை எப்படி பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்னும் இங்க 2200 நீங்க பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளையோ இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏறக்குறைய அவங்களாம் வந்து எந்த வெளியில சொல்லணும்னா காட்டு மிராண்டி வாழ்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய ஆதிவாசிகள் வாழ்க்கை முறையை கையாண்ட காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சொல்லை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப 2200 ஆண்டுகளுக்கு முன்பே ஓம் என்ற அந்த ஓங்காரத்தின் முழுமையும் முருகர் என்ற அந்த முருகன் தெளிவையும் பெற்ற சமயத்தவராக நாம் இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆழமான உண்மையை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓங்காரம் என்பது சாதாரண ஒரு பொருள் விளக்கம் கிடையாது. ஓங்காரம் என்பது நம்மளுடைய உயிரின் மூச்சு, நம்மளுடைய அறிவின் தெளிவு, நம்மளுடைய அறிவின் பரிணாமம், உடலின் பரிணாமம், செயலின் பரிணாமம்னா இவால்யூஷன், அத்தனையும் அடங்கியது ஓங்காரம். நாம நினைக்கக்கூடிய ஓம் அப்படின்னு அப்புறமா பிறகு நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தெளிவுகள் நமக்கு வரும். ஓம் என்பதை நாம் காது வழியாக கேட்பது மட்டுமல்ல, நம்மளது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளையின் இயக்கமாக இருக்கட்டும், உயிரின் இயக்கமாக இருக்கட்டும், அது ஓம் என்ற அந்த ஓங்காரத்தில் தான் உதயமாகின்றது. அந்த ஓங்காரத்தை சொல்ல சொல்ல உயிர்கள் பரிணாமம் பெறும். உயிர்கள் அற்புதமாக அமர ஜோதி வழிகள் வெளிப்படும் அப்படின்றத ரொம்ப அழகாக நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த பாரம்பரியத்தின் வெளிப்பாடை நாம் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியம் சுமேரியர் அப்படின்னா இங்க ஒரு காலகட்டத்தில் இங்க ஒரு பகுதி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்து நாகரிகத்தில் முருகனை பற்றிய தெளிவும் நமக்கு தெளிவாக இருந்திருக்கிறது. இதுவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு அழகான பதிவு. என்ன பதிவு அப்படின்னு பார்க்கும்போது தெய்வ, அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஸ்கிரிப்ட்ஸ், நேரடியான கிடைக்கப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ். நான் நேராக ஸ்கிரிப்ட்ஸே எடுத்துட்டேன். இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகு பிள்ளை. முருகு பிள்ளை அப்படின்னா முருகர் ஒரு பிள்ளை. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட நம்ம அணில் வடிவத்தை கொடுத்து அது வந்து ஸ்குயிரல் வந்து எனக்கு தெரியும் அணி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. முருகர் பிள்ளை குழந்தை அப்படின்றத அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய பதிவாக நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இங்க பார்க்கும்போது முதல்ல முருகன் என்பவர் யார் அப்படின்னா ஒரு பிள்ளை அப்படின்றத ஒரு அழகான வார்த்தையில நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இது பதிவாக்கம் வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பதிவு வந்து 3000 இருந்து 1500. அப்போ முருகர் இப்படிப்பட்ட இந்த சொற்களை இன்றைக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க, சாதாரணமான முருகர் என்பவர் நேற்று வந்தவர் இன்று வந்தவர் அப்படின்னு இன்னைக்கு நிறைய விவாதங்கள்லாம் போயிட்டு. அப்ப பிறகு நான் சில விவாதங்கள் மட்டும் காட்டி நான் இதை பற்றி ஆரம்பமா பேசாம நம்மளுடைய இதைக்குள்ள பதிவாக்கங்களுக்கு போவோம். அப்போ அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த முருகர் அப்படின்னா முருகு என்பது அழகு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கோம். அழகன் சுந்தரன் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய விளக்கங்களோட முருகா அப்படின்னு சொல்லும் பொழுதே அழகு அங்கே சுந்தர ஒளி வடிவை நாம் உணர முடிகின்றது. அதே நேரத்துல முருகு அப்படின்றது அந்த முரு என்பதை முறுக்கு அப்படின்னா என்ன, முறுக்கு அப்படின்னாலே நம்ம என்ன செய்யறோம், முறுக்கிறோம். நீங்க முறுக்கு அப்படின்னாலே வடையணும், முறுக்கு சுட போறீங்க எல்லாரும், நீங்க நிறைய பேர் முறுக்கு சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த முறுக்கு அப்படின்றதுல முருகன் ஒழிஞ்சிட்டு இருக்க. எப்படி அப்படின்னா அந்த காலத்திலே அந்த முறுக்கு அப்படின்றதுல என்ன அர்த்தத்துல அங்க வெளிப்படுகின்றார்கள் அப்படின்ற பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த முறுக்கு என்பதை எனக்கு முறுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா தமிழ்ல சாதாரணமான சொல். முறுக்கு அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு ஒரு கோபம், ஒரு உள்ளத்துல ஒரு சுழி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா சாதாரண தமிழ்ல என்ன சொல்றோம், முறுக்கு அப்படின்றது வளைவு மட்டுமல்ல, நம்மை அழிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு, அழிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு வடிவின் பொருள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க முருகன் அப்படின்னா முறுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் முறுக்கா, அந்த வார்த்தைகள் எல்லாமே என்ன எதை எடுத்து காட்டுகின்றது, அழிக்கின்ற சக்தியும் கொண்ட ஒரு வடிவம். குழந்தை ஆனால் அழிக்க முடியும். அப்போ அழிவையும் செய்யக்கூடிய அந்த முருக பொருள்
அருட்சோதியாக அமரஜோதியாக வெளிப்படுவார், ஓமின் இசைவாக வெளிப்படுவார் அப்படின்னு ரொம்ப ஆழமாக இவ்வளவு தொடர்பு பாருங்க. ஏன் சொன்னாங்க இதெல்லாம் ஏன் தெரிஞ்சிருக்கு? இன்னும் பாருங்க, இன்னும் சில விஷயங்களை காட்டிவிட்டு, ஏனென்றால் முருகா என்பது தமிழ் மட்டும் கிடையாது. திருப்பி மீண்டும் மீண்டும் சில பேருக்கு சொல்லப்படுறது அந்த நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பாத்தீங்கன்னா கலாச்சாரத்தின் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த முருகப்பெருமானின் வழிபாடு கொண்டிருக்கின்றது அப்படின்றத நாம் முழுமையாக உணர வேண்டும். அப்போ தமிழர் பாரம்பரியம் இன்றல்ல நேற்றல்ல இன்னைக்கு நிறைய பேசிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு தொடர் நிலையில பார்க்கும் பொழுது முருகனின் வழிபாடு இன்று நேற்று தோன்றியது கிடையாது அப்படின்றத நாம புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் முருக வழிபாடு என்பது இயற்கை வழிபாடு. என்று மனிதன் உருவாகினானோ அன்றே முருக வழிபாடு உருவாகிவிட்டது. என்று மனிதனின் தெளிவு அங்கே வந்து விட்டதோ அங்கே முருகன் வந்து விட்டான் என்பது பொருளாகும். அப்ப எங்க மனிதன் உள்ளத்துல அறிவு செலுக்கின்றதோ, அறிவு உதிக்கின்றதோ அங்கே முருக வழிபாடு நிச்சயமாக உண்டு அப்படின்றத அன்றே நம்மளுடைய முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். என்ற ஒரு மனிதன் வாய்ச்சொல்லில் தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொற்களையும் பயன்படுத்த முயன்றானோ அன்றே முருகன் வெளிப்பட்டு விட்டான். ஏனென்றால் அன்று ஓங்காரம் உண்டு. எந்தெந்த சொற்கள் நாம பேசக்கூடிய ஒவ்வொரு மொழியாக இருக்கட்டும், சீன மொழியாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், மொழியின் அடிப்படை தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த ஓங்காரம் எங்கே இருக்கின்றதோ அந்த ஓங்காரம் இருக்கின்ற இடங்களில் நிச்சயமாக முருகன் இருக்கின்றார் அப்படின்ற அந்த கருத்தை முதல்ல நமக்கு பதிவு செய்கின்றார். அப்போ இப்படிப்பட்ட பதிவுகளை செய்த பிறகு மேலும் பார்க்கும் பொழுது சங்க இலக்கியங்களில் ஏற்கனவே இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 3 BC அதே தேவனைய பாவானெல்லாம் 700 BCக்கு கொண்டு போவாங்க. அற்புதமாக நேரடியாக சொல்லப்பட்ட தெய்வ வடிவங்களின் பாருங்க அப்படின்னா இங்க 2 வரிகள் மட்டும் கிடைக்கிறது. தெய்வ வடிவங்கள்ல மாயோன் மேய கால்வரை உலகமும் பாத்தீங்கன்னா சேயோன் மேய மைவரை உலகமும் தொல்காப்பியம் சொல்கின்றது. சேயோன் மாயோன் ரெண்டுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. அன்றைக்கே தொடர்பை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். ஏறக்குறைய இங்கிருந்து பாத்தீங்கன்னா BC before Christ நம்மளுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது? சேயோன் அப்படின்னா செம்மை வடிவைப்பட்ட ஒரு குழந்தை. யாரின் குழந்தை? தகப்பன் சாமியின் குழந்தை அப்படின்றது சேயோன் அப்படின்ற வார்த்தை. சே என்பது குழந்தை. பாருங்க, அன்னைக்கு இங்க முருகப்பிள்ளை அப்படின்ற வார்த்தையும் சேயோன்ற அந்த பிள்ளை வார்த்தையும் இங்க ஒற்றடி நிற்கின்றதை பார்க்கலாம். மாயோனுக்கும் மாயோன் பாத்தீங்கன்னா காடுக்கு தலைவனாகவும், சேயோன் என்பவன் மலைக்கு தலைவனாகவும் அன்றே நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அப்போ மலையில் இன்றைக்கு முருகப்பெருமானை பார்ப்பது ஒரு புதிதல்ல. ஏன்னா அன்றே முருகன் மலையில் தான் இருந்திருக்கின்றார். மலைக்கு கடவுளாகவும் மலையின் ஆதிக்க செயல்படு தெய்வமாகவும் நமக்கு வழிபட்டு இருந்திருக்கின்றார். அப்போ மாயோர் என்பது கருணை, சேயோர் என்பது செம்மை வடிவம் கொண்ட இறைபொருள். ரொம்ப அழகான ஒரு இது ரெண்டையும் பிறகு நான் உங்களுக்கு தொடர்பு படுத்தி பார்க்க போறேன். எப்படி மாயோர் என்பது நம்மளுடைய நாராயணனையும், சேயோன் என்பது முருகனையும். இன்றைக்கு நிறைய சமய போராட்டங்கள் தான். நாங்க வைஷ்ணவங்க, நாங்க இது சைவத்துக்கு வர மாட்டோம், சைவம் நாங்க சைவங்க, நாங்க வைஷ்ணவத்துக்கு போக மாட்டோம். இங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மக்களின் அறியாமைக்கு மத்தியில இவ்வளவு தெளிவாக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தொல்காப்பியம் வரை இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த தமிழின் காரணகர்த்தாவே அவ்வளவு தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார்கள். இறை வழிபாடு எப்படி உருவாக்குகிறது அப்படின்ற தெளிவில்லாததுனால்தான் இன்றைக்கு சமய பிரிவினைவாதங்கள் அதிகமாக பேசப்படுகின்றது. ஆனால் சமயத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான அறிவியல் மறக்கப்பட்டுவிட்டது, மறுக்கப்பட்டுவிட்டது. இப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னா, அடுத்தது பேர் காட்டிட்டே போறலாம். புறநானூரில் ஏறக்குறைய அழகாக பதிவு செய்யப்படுகின்றது. மயிலுக்கு உரியவன் அவனே, மயிலேறி விளையாடுகின்றவன் அவனே. அப்போ ஏறக்குறைய முருகப்பெருமானின் வளர்ச்சியை பார்க்கும்போது முருகன் என்பது நிச்சயமாக ஆணித்தரமாக ஒரு பரம்பொருள் என்பதை உணர வேண்டும். ஏன் அது அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் என்றால், அடுத்த விஷயத்தை நான் சொல்ல வரதுனால என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலக அளவுல ஒரு தப்பான பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. என்ன பிரச்சாரம் செய்யப்படுகின்றது என்றால், சிவன் ஒரே மனித சித்தம் அப்படி. இதை உள்வாங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வெளியே வந்துட்டாங்க.
அவர் ஒரு மனிதர், அவர் ஒரு சித்தர் அப்படின்னு இன்னைக்கு பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முருகர் என்பவர் ஒரு மனிதர், அவர் ஒரு சித்தர், அப்புறம் பிறகு பல பல வேற தகாத விஷயங்கள் எல்லாம் அதுல சேர்த்து முருகரை அப்படியே ஒட்டு மொத்தமா முருகர் என்பவர் ஒரு ஒரு மனிதர் சித்தர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது ரொம்ப தவறான வழிகாட்டு. பரம்பொருளையும் இறைப்பொருளுக்கும் வேற்றுமை தெரியாமல் நாம் என்ன செய்கின்றோம்? தெய்வங்களை மனிதராக்குவது தவறு. அந்த தவறை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன நம்ம மாதிரி உள்ளவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். முருகன் என்பவர் பரம்பொருள், தெய்வத்தின் முழுமையான ஒரு அம்சம், வடிவு. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருவாய் புகனே அப்படின்னு பாடின அந்த அருணகிரி நாதர் நல்லா பாருங்க. அவர் என்ன ஒரு மனித உருவமா நினைத்து வழிபட்டார். உருவாகவும் பார்த்தீங்கன்னாக்கா அருவமாகவும் உருவமாகவும் இருக்கக்கூடிய பொருள் யார்? ஒரு மனிதனால இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப மனிதன் கிடையாது. அப்ப அதை முதல்ல நம்ம மூலத்துல உள்ள வாங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், முருகர் ஒரு மனிதர் அல்ல. இது ஏன் சொல்றேன்னா, உலகம் தழுவிய தமிழ் ஒரு பெரிய தமிழ் அறிஞர் கூட்டம் என்ன செய்கின்றார்கள்? முருகரை மனிதராக்குகின்ற முயற்சியை தீவிரமாக நடக்கின்றது. அப்ப இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், தகவல் என்பதற்காக இதையும் உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நாளைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாம எந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா தமிழருடைய பாரம்பரியம் தெய்வங்களை வழிபடுவதுதான் நம்மளுடைய பாரம்பரியத்தின் முழுமையான அந்த அடிப்படை. பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, மனிதர்களை தெய்வமா ஆக்கின்ற அந்த பயிற்சிகள் அங்கே இருக்கலாம். ஆனா முழுமையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அன்றே நாம் தெய்வங்களை தெய்வங்களாக தான் வழிபட்டோம் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கு சஷ்டி. இந்த சஷ்டி விரதத்தை பற்றிய சில விளக்கங்கள் இது நாசாவில் எடுக்கப்பட்ட ஒரு இது. பாத்தீங்கன்னா இந்த கேலண்டர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறது, இன்றைக்கு உள்ள அறிவியல், சஷ்டியின் அறிவியல் என்ன அப்படின்றது நம்ம முழுமையாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சஷ்டி என்பது ஒரு சாதாரண ஒரு என்ன செய்வாங்க, ஓகே விரதம் இருப்போம் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு ஆழமான அடிப்படையை, ஆழமான அறிவியலை அடிப்படையாக கொண்டு சஷ்டி உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, தமிழர்களுடைய அந்த நாட்காட்டி கேலண்டர் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஆராய்ச்சிகளை செய்த பிறகு ரொம்ப தெளிவாக மனிதர்களுக்கு எது அதனுடைய தேவைகளை அறிந்து நமது முன்னோர்கள், நம்மளுடைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அறிஞர்கள், அதே நேரத்தில் நம்மளுடைய தெய்வ மகான்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப தெளிவான சில விஷயங்களை செய்திருக்கிறார். இப்ப நம்ம கூட பேச போறது ஆழமான அறிவியல், ஒரு சயின்ஸ். இந்த சயின்ஸை முதல்ல நல்லா புரிந்து கொள்ளும். இதை புரிந்து கொண்டீங்கன்னா சஷ்டி எடுப்பதின் முழுமையான பயனையும் முழுமையான பலனையும் நம்மால் அடைய முடியும். இப்ப எப்படி அப்படின்னு சொன்னா, முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல பாருங்க இந்த கேலண்டர்ல என்ன நடக்குதுன்னா, இது திதி. திதி என்பது என்னன்னா முழுக்க முழுக்க பாருங்க அப்படின்னு சொன்னாக்கா நிலாவை பார்க்கின்ற ஒரு அடிப்படை. திதினா நிலாவையும் அதனுடைய வளர்ச்சி, சந்திரனின் வளர்ச்சியும் அதனுடைய பாத்தீங்கன்னா அதனுடைய வடிவங்களை எப்படி இருக்கும் அப்படின்னு. தீபாவளி என்பது இந்த முறை பார்க்கும் பொழுது இங்கிருந்து பார்க்கும் பொழுது 10ஆம் தேதி ஆரம்பமாகுது. ஏறக்குறைய அதனுடைய திதி என்பதை இங்க பாத்தீங்கன்னா 3% தான். அதன் பிறகு இங்க முழுக்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அமாவாசை. அப்போ ஒரு நாள் தள்ளுது அப்படின்னா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தெளிவு என்ன அப்படின்னா, முதல்ல நல்லா பாருங்க, நம்ம சரியா அந்த அமாவாசை அன்று என்னன்னா தீபாவளி என்பது நிச்சயமாக அமாவாசையில் தான் இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக அங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப ஏற்கனவே என்ன அமாவாசையில் வைத்தாங்கன்னா அடுத்தது பிரதமை ஆயிடும். திதி கொஞ்சம் மாறும். திதி இன்னைக்கு நம்மளோட 24 மணி நேர வகுப்பு அந்த வகுப்பு கிடையாது. நமக்கு சூரியோதயமும் சூரிய அஸ்தமமும் தான். அதன் அடிப்படையில தான் இந்த அடிப்படை இருக்கிறது. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க முடிவு, இங்க முழுமையாக முற்றிலுமாக அமாவாசை. அதாவது நீங்க தீபாவளி இரவு நீங்க சரியா பாத்தீங்கன்னா ஏற்கனவே முழுமையாக அங்க அமாவாசை வந்துடும். அப்போ அமாவாசை முடிந்த பிறகு முதல் சரியாக நீங்க பாத்தீங்கன்னா பிரதமை இங்கதான் ஆரம்பமாகுது. சஷ்டி பாத்தீங்கன்னா சரியா அங்க ஏறக்குறைய 1% நிலவு வெளிப்பட்டதோட பிரதமை அப்படின்னு சொல்லுவோம். முதல் நாள்
அந்த திதியில ஆரம்பமாகும். அப்போ கிருத்திகை திதியை பார்த்தீங்கன்னா சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி. எங்க சஷ்டி 6 நாட்கள் சரியாக சப்தமியில முடியுது. நல்லா பாருங்க, இங்க நிலவு பாதி வந்து விட்டது. பாத்துக்கோங்க, இதை பார்த்து தெரியும். முதல்ல வைத்துக்கொள்ளுங்க, இது ஏன் எப்படி இந்த ஏற்பாடுகள், எதற்காக இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. எப்படிலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. சரி, இந்த திதியின் அடிப்படையில முதல்ல அந்த ஏற்பாடு இருக்கின்றது. அப்போ இந்த திதியை முதல்ல சப்தமி, இதுதான் அடிப்படை. நீங்க எந்த சஷ்டி எடுத்து திதி எடுத்தீங்கன்னா இதுதான் திதியா இருக்கணும். இதுதான் திதி. அதோடைய திதியின் அமைப்பு இப்படிதான் இருக்க வேண்டும். அப்ப இந்த திதியின் அடிப்படையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப அடுத்த ஒரு பெரிய விஷயத்தை அவங்க செய்யறாங்க. நல்லா பார்க்கும் பொழுது இங்க முதல்ல அமாவாசை, தீபாவளி. தீபாவளி பாத்தீங்கன்னா என்ன நினைப்போம், எல்லாரும் நினைப்போம் அங்க யாருக்கு சிறப்பாக சிறப்பித்து வழிபாடு செய்கின்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா அப்படி பாத்தீங்கன்னா அங்க யாருக்கு செய்கின்றோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். தீபாவளி யாருக்கு, எந்த தெய்வத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியுமா? எந்த தெய்வத்துக்கு சிறப்பா பெரும்பாலும் பேசப்படுறது? நரகாசுரனை அழிக்கணும். அடுத்தது சில பேர் கிருஷ்ணர், சில பேர் சக்தி, சில பேர் சக்தி, சில பேர் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு சின்ன தெளிவுபடுத்துறேன். ஒரு பொருளை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், என்னதான் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து பாத்தீங்கன்னா புராணங்களை நாம் வந்து ஒரு முறை ஒரு பக்கம் புரிந்து கொள்வது ஒரு சிறந்த அறிவியல். அதுவும் ஒரு அறிவியல். என்ன அப்படின்னா, நரகாசுரன் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு ஒரு வார்த்தையில விளக்கு. நரகு அப்படின்னா என்ன? நரகம் எல்லாருக்கும் தெரியும். நரகம் என்பது எல்லாரும் சொல்ல வேண்டியது. நரகம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில எங்க நிம்மதி சீர்குலையும் அப்படின்றது நமக்கு தெரியும். நரக அசுரன் என்பது நரகத்தை எங்கே கொண்டு வருவானா, பூமிக்கு கொண்டு வரக்கூடிய அசுரன். நரக அசுரன் நரகத்தை பூமிக்கு எப்பொழுது இறக்கப்படுதோ அன்று நரகாசுரன் வந்து விடுகிறான். அப்போ நரகம் பூமிக்கு இறங்கும் பொழுது மனித வாழ்க்கை அன்று நரகமாகும். நல்லா புரிஞ்சுங்க இந்த வார்த்தையை. ஏன்னா நான் முதல்ல திதியெல்லாம் காட்டியிருக்கேன். எப்படி இங்கே நரகம் ஆரம்பமாகின்றது, இந்த நாள் நரகம் நாள். நரகம் இங்கே இறங்குகின்றது, பூமிக்கு இறங்குகின்றது நரகம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ நகர, அதாவது பாத்தீங்கன்னா இந்த நரகு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நரகாசுரன் என்பதின் முழு ஆளுமை அங்கே இருக்கின்றது. அன்று நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு சில அடிப்படையான தேவைகள் உண்டு. அப்ப நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஆழமான விஷயம். அந்த காலகட்டத்துல, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல என்ன செய்யறாங்க, முதல்ல சொன்னல மாயோனி. மாயோன்னா அப்படி அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னாக்கா, நாரன். மாயோனி அங்கே காவல் நமக்கு தேவைப்படுகின்றது. காக்கும் கடவுளாக நாம காணக்கூடிய அந்த மாயோனின் காவல் அங்கே இருக்கப்படுகின்றது, நிறுத்தப்படுகின்றது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு நாம் என்ன பண்றோம், அங்கே கிருஷ்ண பகவானை இல்ல அடுத்த பாத்தீங்கன்னா நாராயணனை அங்கே வைத்து முதல்ல தீபாவளியை துவங்குகின்றோம். அங்கே நமக்கு தேவை நாராயணனின் உதவி. அங்கே அதுல இருந்து என்ன செய்யறோம், நாராயணனிலிருந்து முருகர் ஆரம்பமாகின்றார். ஏன் அப்படின்னா, நரகம் இங்கே இருக்கும் பொழுது நரகத்திலிருந்து நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சில விஷயங்களை செய்ய போகின்றோம். ஏன் செய்கின்றார்கள் அப்படின்ற காரணத்தை அடுத்தது பார்ப்போம். அப்ப முதல்ல என்ன செய்யறோம், நரகம் என்பது பூமிக்கு வரும். அந்த நரகத்தின் சூழலை மனிதர்கள் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை நமது முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்போ முதல்ல தீபாவளி. அதனால நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, தீபாவளி என்பது எல்லாரும் போட்டு, அதாவது இன்னைக்கு கொண்டாடப்படுற மாதிரி ஆடம்பர கொண்டாட்டம் கிடையாது. உண்மையிலே நன்றாக பாத்தீங்கன்னா, ஏன் தீபாவளி முடிஞ்சதோடய ரொம்ப கவனமா சஷ்டியை கொண்டு வராங்க. அதுவும் சஷ்டி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்ப கடுமையான விரதத்தை கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட தீபாவளி நல்லா பாருங்க, நல்லா சாப்பிட்டுங்க. அன்னைக்கு கோழியா என்ன ஆட்டிறைச்சியா என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு எப்படிலாம் உடம்ப கெடுத்துக்க முடியுமோ, அன்றைக்கு எப்படி எந்தெந்த வகையில நம்ம செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும். தீபாவளிக்கு ரொம்ப சிறப்பா செய்யணும். தீபாவளி அது நல்லா பாருங்க, அந்த வார்த்தையே நல்லா பாருங்க. தீபம், அன்றைக்கு தீபம் தேவைப்படுகின்றது நமக்கு. அன்றைக்கு ஒளி தேவைப்படுகின்றது.
ஒளி வழிபாடு அங்கே ஆழமாக வைக்கப்பட்டு விட்டது. ஒளி தேவை, ஒளி தேவைப்படுற அன்றைக்கு நாம் என்ன பண்றோம், விளக்க மட்டும் ஏற்றி வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்றோம். அப்போ முழுக்க முழுக்க தேவையோ இல்லையோ நம்ம அன்னைக்கு முழுக்க நம்மளுடைய அசுரர்களை நம்ம இங்க கொண்டு வந்துட்டு நரகாசுரன் உண்மையிலே அன்னைக்கு தான் இருக்கிறோம். தீபாவளியில நம்ம செய்யாத என்னன்னா, குடிக்காதவர் குடிக்கிறார், என்னென்னலாம் தவறு பண்ணலாம் பண்ணலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் தமிழ் கலாச்சாரம் இன்னும் மோசமாகி போயிடுச்சு. ஏன் அப்படின்னா தீபாவளியை தப்பாக புரிந்து கொண்டோம், தவறுதலாக நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், அணுகிறோம். தீபாவளி என்பது ஒரு முழுக்க முழுக்க கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம், கொண்டாட்டமாக மாற்றிவிட்டோம். அப்போ அதனுடைய விளைவுகளை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்றத பிறகு பார்க்கணும். அப்போ அதனாலதான் சஷ்டியின் அந்த அளப்பரிய உண்மையை, சஷ்டி என்பது தமிழர்களுக்கு ஏன் கட்டாயமாக்கப்படுன்ற தேவையும் உங்களுக்கு இங்க தெரிஞ்சிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி நரகாசுரன் பூமிக்கு வருகின்ற நாள் ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, திதி நமக்கு பாருங்க சந்திரனுடைய முழு துணை கிடையாது, சந்திரன் நமக்கு அங்கே கிடையாது. சரி, அடுத்தது இந்த காலகட்டத்துல பூமி இது வந்து சூரிய சலனசாயி, அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா கண்ணை சக்தி மன்னிக்கணும், அது திதியில போட்டிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னாக்கா வந்து என்ன இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து கீழ் நடையில இருக்கின்றது. பாத்தீங்கன்னா இங்க இக்வேட்டர் இருக்கு, நடுநிலை. என்ன நடக்குது அப்படின்னா சூரியனுடைய அந்த ஒளிப்பாய்வு கீழே இருக்கும், மேல. அதாவது தமிழ்நாடு அப்படின்னு நம்மளுடைய பாரம்பரியம் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பமானது. இன்னைக்கு நம்ம இதுக்கு மேலதான் இருக்கோம், கீழே கிடையாது. அப்போ ஆஸ்திரேலியால இருக்கிறவங்களுக்கு வேற பொருள். ஆனா இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா சூரியனுடைய ஒளி மிக குறைவாக பாய்கின்ற நாளும் நமக்கு கிடைக்கின்ற நாளும் அதுவே. எப்படின்னு பாக்குறீங்களா, இன்னும் கொஞ்சம் காட்டிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான சில பதிவுகள் இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலான்னு தெரியல. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 90 விழுக்காடு மேல போகும்பொழுது அங்க சூரியனுடைய ஒளி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஒளி ரொம்ப குறைவு, நம்ம இங்கதான் இருக்கும். அப்போ 21, 23 செப்டம்பர்ல இருந்து ஏறக்குறைய 21 டிசம்பர் வரைக்கும் நம்மளுடைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன சூழல் இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு ஏறக்குறைய சூரியனுடைய சாய்வு நம் உடம்பில் படுவதோ, நம்மளுடைய சூரியனுடைய தாக்கம் நம்மை அணுகுவதோ குறைந்து விடும். அப்போ இது மட்டுமல்ல, சரி இது ரெண்டு வயசு மட்டும் நம்ம முடிவு எடுக்கிறோமா, கிடையாது. நம்ம முன்னோர்கள் நான் சொன்ன முதல்ல ரொம்ப ரொம்ப பெரிய அறிஞர்கள். இப்போ முதல்ல என்ன பார்த்துக்கிட்டா தமிழர்கள் பருவங்களை பிரித்திருக்கின்றார்கள், சீசன்ஸ். இந்த சீசனை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை இன்னைக்கு ரொம்ப ஆழமாக இங்க பதிவு செய்யல. முதல்ல நீங்க அறிவியலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அக்டோபர் டு டிசம்பர் என்ன நடக்குது, ஐப்பசியில இருந்து கார்த்திகை வந்து முதல் குளிரை நாம் உணர்வோம். குளிர் உணர்வது சாதாரணமான விஷயம் கிடையாது. முதல்ல குளிரை உணர்வது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய கால மாற்றங்களை நாம இங்கே பார்க்கணும். ஏன்னா தமிழர்கள் ஒவ்வொரு திருவிழாவையும் ரொம்ப ஆழமாக கவனமாக செய்திருக்கின்றார்கள். இப்ப நம்ம மற்ற திருவிழாக்களை பற்றி நான் இங்க பேச முடியாது, எனக்கு நேரம் கிடையாது. ஆனா அடிப்படையிலேயே தமிழர்கள் திருவிழாக்கள் என்பது, திருவிழாக்கள் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி கொண்டாடப்படுவது அல்ல. அது ரொம்ப, அதாவது கொண்டாடலாம், அதாவது வழிபாடுறதுக்கு வேண்டிய ஒரு துணை செய்யக்கூடிய ஒரு நாள். நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா மகிழ்ச்சியாக இருக்கணும். தீபாவளி என்பது நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், யாரும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் இறை துணையுடன் இருக்க வேண்டும், இறைவனை பற்றிய அறிவாக இருக்க வேண்டும், இறைவனை பற்றிய சில அந்த ஒரு கலந்துரையாடலோ இல்ல ஒற்றுமையோ ஒரு கூட்டமாகவோ ஒரு வழிபாடாகவோ இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முன்னோர்களுடைய கருத்து. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திருவிழாக்கள் காலங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை மீறிடும். நமக்கு புரிய மாட்டேங்குது எதற்காக திருவிழாக்கள் இருக்கின்றன அப்படின்னு. அப்போ என்னன்னா இது சரி இது மட்டும் தானா அப்படின்னா, குளிரின் முதல் அனுபவத்தை நாம் பெற்றவர்களாகின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா கார்த்திகை வந்துடும், சரியாக பாத்தீங்கன்னா அங்க சப்தமி வரதுக்கு முன்ன காற்றினுடைய வேகத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மழைகளும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்கின்றோம். இது சாதாரணமா எதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நிச்சயமா ஒரு ஆஸ்மா உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா அடிப்படையிலே உலகத்துல அதிகமாக
சொன்னாக்கா அடிப்படையிலேயே இங்க பாத்தீங்க அப்படின்னா மூச்சின் திணறல். மூச்சு திணறல் தான் உலகத்தின் அதிகமான உயிரை எடுத்து பறித்து கொண்டிருக்கிறது. இந்த மூச்சு இந்த காலகட்டத்துல என்ன செய்யும் அப்படின்னா திணறும். மூச்சு திணறும். மூச்சு திணறுமா? நிச்சயமாகவா? உண்மையாகவா? பாருங்க எப்படி இது வந்து ஏறக்குறைய 150 ஆண்டுகளுடைய ஒரு இது சயின்டிபிக் இதை என்ன பண்ணிருக்காங்க, 150 ஆண்டுகளுடைய உலகத்தின் மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். 2 விஷயத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன 2 விஷயத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, the surface air temperature எப்படி மாறும் அப்படின்னா பூமியின் சூடு நிலை எப்படி மாறும் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப திகைப்பா இருக்கும். தமிழர்களுடைய அறிவை பார்க்க போறீங்களா? எப்படி 150 ஆண்டுகளை தான் இங்க எடுத்திருக்காங்க. இது வந்து ஆங்கிலேயர்களுடைய சில ஆராய்ச்சி தெரியுங்களா? இதே நான் எடுத்து தமிழர்கள் எப்படிதான் இந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க, எங்க ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இப்ப பார்ப்போம். இங்க பாருங்க, சரியா இது வந்து குளோபல். அதாவது குளோபல் அப்படின்னா டோட்டல் உலகத்துடைய ஒட்டுமொத்தமான டெம்பரேச்சர் ஸ்டேட்டை காட்டுது. அடுத்தது இது நார்த் ஹெமிஸ்பியர், நார்த் ஹெமிஸ்பியர், சவுத் ஹெமிஸ்பியர். அப்ப இங்க பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் இருக்கின்ற அந்த காற்றின் வெப்ப மாற்றங்களை காட்டுது. இந்த வெப்ப மாற்றங்களுக்கு 2 இடங்கள்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது, மாற்றங்கள் நடக்குது பாருங்க. ஒரே பாயிண்ட்ல வந்து உட்காருது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நாம பார்க்கக்கூடிய என்ன மாதம் நினைக்கிறீங்க? என்ன அது என்ன தமிழர்களுக்கு என்ன சிறப்பு நினைக்கிறீங்க? நம்மளுடைய சித்திரை. சித்திரை பாருங்க. அதான் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அதெல்லாம் நிறைய பார்த்தாங்க, ரொம்ப அதை ஆராய்ச்சி பண்றது கிடையாது. சித்திரையின் ஆரம்பம் எங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான இன்னொரு பாயிண்ட்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். 2 பாயிண்ட் பாருங்க, 2 இடத்துல. அப்போ நாம் என்ன பண்றோம், இந்த நேரத்துல நம்மளுடைய உலகம், ஒட்டுமொத்த உலக உயிர்களை பார்க்கறாங்க, ஜீவராசிகளுக்கு உள்ள ஒரு பரிணாமத்தை பார்க்கறாங்க. ஒட்டுமொத்த உலக ஜீவராசிகளின் அந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய வெப்ப நிலைப்பாடுகள், அங்க இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து இந்த 2 காலகட்டத்துல ரொம்ப தீவிரமாக மாறும் அப்படின்றத உணர்ந்திருக்காங்க. அப்போ அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அறிவியல் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு இருக்கு அப்படின்னா ரொம்ப வியந்து போயிடும். இவ்வளவு நுணுக்கமா, இவ்வளவு ஆழமான ஆராய்ச்சி அப்படின்னு. சரி, இப்போ கொஞ்சம் நட்சத்திர விளையாட்டுகளை பார்ப்போம். இது கொஞ்சம் ஜோதிடம் உடன்பாடு இல்லாதவங்களுக்கு கொஞ்ச நேரம் பரவாயில்ல, நீங்க அதை ஏற்றுக்கொள்றதுக்கு இன்னைக்கு எனக்கு நேரம் கிடையாது. அது எப்படி சொன்னாக்கா உங்களுக்கு புரியும் அப்படின்னு. ஆனா குறிப்பா நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஜோதிடம் ஒரு பக்கம் வந்து அதாவது சில ஜோதிடர்களால போய் ஜோதிடர்களால அது வந்து சீர்கெட்டு இருந்தாலும் சில விஷயங்களை நாம புரிந்து கொள்ளணும். மிகப்பெரிய அறிவியல் அதுல உண்டு அப்படின்றத முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அந்த அறிவியல் என்ன சொல்றது, இந்த ஐப்பசி மாசத்துல என்ன நடக்குதுன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கு, சித்திரை, சுவாதி, விசாகம். அந்த விசாகத்துல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா 2 பரிணாமங்களை பார்க்கிறோம். ஒன்று செவ்வாய், அடுத்தது ராகு. நாம என்ன சந்திக்கிறோம் அப்படின்னா ராகு வந்துருச்சு பாருங்க. ராகு காலம் நமக்கு தெரியாமலே அந்த மாசத்துல உட்கார்ந்து இருக்கிறது ராகு காலம் ஒன்று. அடுத்தது சூரியனுடைய ஆதிக்கம் குறைவு, சந்திரனுடைய ஆதிக்கம் குறைவு. அடுத்தது வெப்பத்தின் ஆதிக்கம், காற்றின் ஆதிக்கம் மாற்றம். முக்கியமா ஒரு இதுக்கு வந்துருச்சு ஒரு பாயிண்ட். அடுத்தது இதே காட்டு. சரி, சந்திரனுடைய ஆதிக்கம் முடிஞ்சிருச்சு, ராகு காலத்தின் ஆதிக்கம் முடிஞ்சிருச்சு. நல்லா பாருங்க, இங்க துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இதுதான் இந்த மாசத்துல தான் நம்ம இருக்கோம். இங்க பாருங்க, இந்த சித்திரை சுவாதியில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா ராசியில சனி உச்சம், சூரியன் நீசம். சனி உச்சம் என்ன அப்படின்னா சூரியன் நீசம். என்ன நடக்குது பாருங்க, சனி உச்சத்துக்கு வந்துடும், ராகு காலம் ஏறிடும், சனி உச்சத்துல நிற்கும். இதுக்கெல்லாம் விளக்கம் இப்ப கேட்டீங்கன்னா நிச்சயமா எனக்கு அதுக்கு ஒரு பணி பாடம் நடக்கணும். ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது சில விஷயங்கள். சனி நிற்கும். அடுத்தது சூரியன் நீசம். சூரியன் நீசம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆதித்யனுடைய ஆதிக்கம் நமக்கு மிக குறைவு. அப்ப ஆதித்யனுடைய மிக குறைவான காலகட்டத்துல நாம அங்க இருக்கோம். எவ்வளவு விஷயங்களை நம்ம கவனிச்சிருக்கோம்? இவ்வளவுதானா? இல்ல. இதே பாருங்க, இங்க பாருங்க, உலக ஓரை, எர்த்தோட ஓரா. நமக்கெல்லாம் ஒரு ஓரா இருக்கு அப்படின்னா நீங்க இப்ப நடந்து போறீங்க, இவரை பார்த்ததோட கையெழுத்து முன்னமா இருக்கு அவர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா அது ஓரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவருடைய ஓரா, அதோடைய ஓரை. அப்போ ஒருத்தர்
ஏன் திட்டிட்டு இருக்கணும் அப்படி போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஓரா. அதே மாதிரி பூமிக்கு ஒரு ஓரா இருக்கு. பூமிக்கு ஒரு ஓரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி நான் பேசல. அப்புறம் தான் அதை பத்தி பேசணும்னா ஆழமா போயிட்டு இப்ப என்ன அப்படின்னா பூமியினுடைய ஓரா என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல சொல்றேன். சூரியனுடைய ஓரா அப்படின்றது என்னன்னா சூரியனுடைய அங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பாய்கின்ற விஷயம் இங்க நீங்க பார்க்க முடியல. நான் உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் காட்டுறேன். ஜியோமேக்னெட்டிக் டிஸ்டர்பன்சஸ் இது வந்து இந்த தகவல் பாத்தீங்கன்னா நவம்பர் 17 இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனா இது கொஞ்சம் எடுத்து காட்டினா தெரியும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நவம்பர் 6 நவம்பர் 17 வரைக்கும் ஜியோமேக்னெட்டிக் டிஸ்டர்பன்சஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இருக்கும். ஜியோமேக்னெட்டிக் டிஸ்டர்பன்சஸ்னா என்ன தெரியுங்களா? சாதாரண நல்ல மனிதன் கூட திடீர்னு ஏதோ மாதிரி ஒரு மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அவனுடைய அந்த நிலைப்பாடு அங்கே தாக்கப்படுது. ஜியோமேக்னெட்டிக் ஆக்டிவிட்டிஸ் அங்க பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாமே அங்க தாக்கப்படுது. அப்போ ஒரு மனிதனை சர்வசாதாரணமாக அன்னைக்கு சொல்லுவாங்க நல்லா தானே இருந்தேன் நல்லா தானே இருக்கிறேன். ஆமா நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. ஆனா இவ்வளவும் உங்களை தாக்கும் பொழுது ஒரு மனிதன் தானாக எதிர்கொள்ள வேண்டிய அந்த சக்தி அவனுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இப்போ உலக அரங்கில் ஒரு மனித உயிர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கும் அப்படின்றத நமது முன்னோர்கள் துல்லியமாக பார்த்துருக்காங்க. சும்மா சாதாரணமா எடுத்த போக்கில் எடுத்து வந்தோம் போனோம்னு இல்லை, எடுத்து ரொம்ப துல்லியமா பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக வரையறுத்திருக்கின்றார்கள். அந்த வரையறையை நாம தெரிந்து கொள்ளாதனால தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை அசம்பாவிதங்களும் இதுக்குதான் காரணமாகுது. அப்ப அத்தனை அசம்பாவிதங்களையே நாம வந்து நீக்கணும் மீறணும் அப்படின்னு சொன்னா இதனுடைய அறிவுகள் நமக்கு போய் சேரணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இப்படிப்பட்ட அறிவு நமக்கு தெளிவில்லாதனால குழப்பம் இருக்கின்றதுனால ஆளுக்கு ஒரு கதை சொல்லும் பொழுது அதனுடைய அறிவியல் அங்கு சேராதனால அதனுடைய விளக்கம் வந்து அவங்களுக்கு முழுமையாக சேராமல் போயிடுது. அப்போ இதெல்லாம் தெரிந்த பிறகு நல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா புறத்துல எனக்கு என்ன சாதகம் இல்லை அப்படின்னா சூரிய சாதகம் இல்லை, சந்திர சாதகம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் கிரக சாதகங்கள் நமக்கு கிடையாது. இப்படி எல்லா வகையிலும் என்ன இருக்கக்கூடிய உலகத்தின் காந்த சக்தி சாதகம் எனக்கு இல்லை. காந்த சக்தி இல்லைன்னு என்ன ஆகுது? சும்மா மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்சஸ் என்ன பண்ணும் எனக்கு தெரியுங்களா? சும்மா சாதாரண நல்லா இருந்தோம் நாளைக்கு கேன்சர் வரது ரொம்ப சர்வசாதாரணம். இந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் கண்டனை எடுத்து பார்க்கணும் எனக்கு ஒன்றும் நடக்கலைங்க. இந்த பக்கத்தில் தீபாவளி முடிஞ்சு நடந்தாங்க. தீபாவளி முடிஞ்சு இல்லை, ஜனவரியில் உனக்கு ஸ்டார்ட் ஆயிரும், அங்கே ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு என்னன்னா அப்பப்பே காட்டணும். கடவுள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அன்றே கொள்ளணும் என்று காட்டுவார் அப்படின்றது தெளிவு நமக்கு இல்லை. அதாவது கடவுள் படிவங்கிறார். அதாவது என்னன்னா உங்களுக்கு தெளிவு வரதுக்கு கொஞ்சம் காலகட்டம் வேண்டியது. அப்போ என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சூரியனும் கிடையாது சந்திரனும் கிடையாது. ஆனா உடல்ல என்ன நடக்கும் அப்படின்னும் பொழுது இந்த காலகட்டத்துல சந்திரகலை சூரியகலை இருக்கு. சந்திரகலை சூரியகலை என்பது நம் உள்ளத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய சூரிய சந்திர இயக்கத்தின் அடிப்படை. இப்போ உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. இன்னைக்கெல்லாம் என்ன கலையில ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் சூரியகலை தான் ஓடும். அடிச்சு சொல்லிருக்கு. எப்படி தெரியும்? அப்புறமா நீங்க பாருங்க. நான் அப்புறம் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி உங்களுக்கு சூரியகலை தான் இன்னைக்கு ஓடும் அப்படின்னா உறுதியா சொல்றோம். இன்னைக்கு சனிக்கிழமை நிச்சயமா உங்களுக்கு அத்தனை பேருக்கும் வாசியில சூரியன் தான் ஓடும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா பாருங்க. வேற எங்கேயாவது ஓடுச்சுன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கணும். எங்க ஓடணும் அப்படின்னா இன்னைக்கு இப்போ உங்களுக்கு இங்க உங்களுடைய வலது கை பக்கத்துல தான் ஓடணும். ஓடலையா? ஓடலைன்னா நிச்சயமா இந்த பக்கம் ஓடுதா உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, உடம்புல அடிச்சு சொல்லலாம். அப்போ நிச்சயமா உங்களுக்கு சளி இருக்கு, உடம்புல கபம் கட்ட போகுது. அவ்வளவுதான் பதில், அவ்வளவுதான். ரொம்ப எளிதா சொல்லிடலாம். சரி, எப்படி இவ்வளவு ஆணித்தரமா சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவு நம்ம முன்னோர்கள் அவ்வளவு தெளிவா செஞ்சிருக்காங்க. அப்போ உங்களுடைய சந்திரகலை சூரியகலை இயக்கங்கள் அத்தனையும் வந்து நம்ம முன்னோர்கள் தெளிவோடு செய்திருக்கின்றார்கள். அப்போ இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் குறிப்பா இது ரெண்டும் நமக்கு இயக்கத்தின் பாதிப்புகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத நாம உணர்றோம். சரி, ரெண்டு பேருக்கு சில பேருக்கு ரெண்டு ஓடுது. யாராவது ரெண்டு ஓடுதா? ரெண்டு ஓடுது. ரெண்டு ஓடுதுனாக்கா உங்க உடம்பு களைப்பாக இருக்கின்றது. ரொம்ப களைச்சு போயிட்டீங்க, ரொம்ப களைச்சு போயிட்டீங்க அப்படின்னா உடம்புல ஒரு சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கு. அவ்வளவுதான். ரெண்டுல ஓடிட்டு இருந்துச்சுன்னா. ஆனா இப்போ அதை பார்த்ததோட தெரிஞ்சது. அவ்வளவுதான் பதில். நீங்க கேட்கலாம், சார் ஒன்று சொல்றீங்க இன்னொன்று ரெண்டு ஓடிட்டு இருக்கு, அதை பத்தி என்ன அப்படின்னு. அதுக்கும் விளக்கம் உண்டு.
அப்போ தெளிவா அவ்வளவுதான். நீங்களே பார்த்துக்கங்க நீங்க எவ்வளவு கலைப்பா இருக்கீங்க அப்படின்னு. சரியா? அதே நேரத்துல இப்போ ஸ்கந்த சஷ்டியின் பகுத்தறிவை நாம் முதல்ல பார்ப்போம். சஷ்டி சரி, எங்க இருந்து இந்த கந்த சஷ்டியினுடைய அற்புதம் ஆரம்பம் ஆகின்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் எழுதப்பட்ட 12ஆம் நூற்றாண்டில் அற்புதமாக உருவாக்கப்பட்ட கந்த புராணத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற அந்த கந்த சஷ்டி அமைந்திருக்கிறது. அப்போ ஏறக்குறைய அதுக்கு முன்பு கந்த சஷ்டி இல்லையா அப்படின்னா நிச்சயமாக இருந்தது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா முழுமையாக டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்குமெண்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்க்கும்போது அந்த காலத்துல ஆவணப்படுத்தப்பட்ட தெளிவு எங்கே ஆரம்பிக்கின்றது? 12ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கின்றது. அந்த 12ஆம் நூற்றாண்டில் அவர் எழுதிய அந்த கந்த புராணம் உலகில் பார்த்தீங்கன்னா முருகரை பற்றிய அற்புதமான ஒரு வெளிப்பாடு, ஆச்சரியமான ஒரு எழுத்து. ஏறக்குறைய 10,346 செய்யுட்களால் ஆனது. ரொம்ப அற்புதம். நான் முதல் மட்டும் நான் சொல்லிட்டு இந்த கந்த புராணம் உள்ளுக்கு ஆழமாக நுழையாமல் நூலின் பயனை, கந்த புராணத்தின் நூலின் பயனை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத முதல்ல சொல்லிடணும். இந்திரராகி பார்த்தேல் இன்பம். இந்திரர் மாதிரி நீங்க பார்ல இருக்கலாம். அதான் உலகத்துல எல்லாம் சொல்றாங்க இந்திரன் எங்கேயோ இருக்கிறாங்க. இல்ல, நீங்க இந்திரனாக நீங்க உலகத்துல இருக்கலாம், இந்திர வாழ்க்கையே வாழலாம். அதாவது ஆடம்பர வாழ்க்கையை சொல்லல, ஒரு உண்மையான ஒரு மனிதன் பெற வேண்டிய முழுமையான நன்மை தரக்கூடிய இனிய வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை